கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். பிரியமானவர்களே, நுகம் என்பது விலங்குகள் கூட சுமக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் நுகத்தை சுமப்பான், ஆனால் அது அவனுக்கு நல்லது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நுகம் என்று சொல்லும் போது அது சிலருக்கு வெளிப்படையாக தெரியும். சில பலவீனங்கள் மூலமாக, சில குறைவுகள் மூலமாக, சில அடைப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படையாக நாம் அதை பார்க்க முடியும். ஆனால் சிலருக்கு அது உள்ளாக இருந்து பல பாரங்கள், தனிமை, வெறுமை போன்ற காரியங்கள் உள்ளாக அழுத்தி கொண்டே இருக்கும். பல எண்ணங்கள்னால அந்த மாதிரி உள்ளுக்குள்ளாக ஒரு நுகம் போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நுகம் எந்த வகையினால் இருந்தாலும் நாம் அதை ஒரு இரட்சிப்புக்கு அடையாளமாக பார்க்க வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற முதல் காரியம், நம்ம ஏதோ தவறு செய்து விட்டோம் போல, ஆகவே தான் கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார் என்று. ஆனால் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 130வது அதிகாரம் 3வது வசனத்திலே, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் கர்த்தர் பனிஷ் பண்ணிட்டே இருந்தா நினைச்சு பார்ப்போம், நம்மளால இன்னைக்கு நிலை நிற்க முடியுமா? மேலும் பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 143வது அதிகாரம் 2வது வசனம், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். ஜீவனுள்ள ஒருவனும் அவருக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவர்களாக, பெரிய பதவியில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பரிசுத்தவான்கள், பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தவர்களானாலும் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம எப்போ ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தவான்களாக, குற்றமற்றவர்களாக மாறுகிறோம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வரும்போது தான். அவர் மூலமாகத்தான் நம்ம அப்படி ஒரு தகுதியை பெறுகிறோம். ஸோ அப்போ நம்ம ஒருவேளை ஒரு தவறு பண்ணினால் கூட கர்த்தர் நம்மை ஒரு தகப்பனை போலத்தான் நடத்துகிறார். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்? சில வேளைகளிலே சொல்லுவோம், சில காரியங்களுக்கு இப்படி செய்யக்கூடாது, கர்த்தரின் பிள்ளைகள் இப்படியெல்லாம் செய்வது தவறு என்று நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இன்னொரு வேளை நம்ம கண்டிப்போம், இன்னொரு வாட்டி இப்படி பண்ணால் அடி தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்போம். இல்லை இன்னொரு வாட்டி நம்ம அடிச்சிருவோம், பனிஷ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் கர்த்தர் போதிக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார், நம்ம வார்ன் பண்ணுறார், எச்சரிக்கிறார். இந்த காரியங்கள் மூலமாக ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்துகிறது போலதான் கர்த்தர் நடத்துகிறாரே ஒழிய அவருடைய எண்ணத்தில் நம்மை அழிக்கிற எண்ணமே கிடையாது. ஆகவே தான் நாம் இப்படி ஒரு நுகம் அல்லது ஒரு நெருக்கத்தில் இருக்கும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அடுத்த வசனத்தில் புலம்பல் 3வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று. பாருங்கள், முதல் வசனத்திலே தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயம் என்று சொல்லும் போது அது ஒரு இன்னொரு முதிர்ச்சிக்கு, இப்ப இருக்கிறத விட ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போறதுக்கு முன்பாக வரக்கூடிய நுகத்தை ஏற்றுக்கொள்வது தான் அந்த பிராயம் தான் இளம் பிராயம். இப்ப இருக்கிற ஒரு காரியத்தை விட இன்னொரு வளர்ச்சிக்கு நேராக நம்மை கர்த்தர் எடுத்து செல்வதற்காக அனுமதிக்கிற அந்த காலம் தான் இளம் பிராயம். ஸோ இளம் பிராயத்துல கர்த்தர் வைக்கிற அந்த நுகத்தை அவரே என் மேல் வைத்தார் என்று நான் தனித்து மௌனமா இருக்க வேண்டும். மௌனமா இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து எப்பொழுது ரட்சிப்பு வரும் என்று அவருக்கு காத்திருக்க வேண்டும். பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 39:9, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமா இருந்தேன். எதை செய்தீர்? நீரே இதை செய்தீர். பாருங்கள், அடுத்த வசனத்திலே, என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். கர்த்தருடைய வாதை, அவருடைய கரத்தின் அடிகள், அதனால நான் சோர்ந்து போனேன், என்னிலிருந்து இதை எடுத்து போடுன்றாரு. ஸோ கர்த்தரே செய்தார் என்று தாவீது கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறார். பாருங்கள், இன்னும் 130வது சங்கீதம் 6வது வசனத்திலே, எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இரவெல்லாம் விழித்திருக்கிற ஜாமக்காரன் எப்பொழுது விடியற்காலை வரும் என்று காத்திருப்பது போல என் இருதயம், என் ஆத்துமா கர்த்தருடைய ரட்சிப்புக்காக என் இருதயம் உண்மையே தேடிக்கொண்டிருக்கிறது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அதே போலதான் இங்கேயும்
அவரே அதை என் மேல் வைத்தார் என்று தன்மேல் வைத்தார் என்று நினைத்து அவன் மௌனமா இருக்க கடவன். எதற்காக என்றால் அதனுடைய முந்தின வசனத்திலே பாருங்கள், 26வது வசனம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இந்த ஒரு காரியம், இந்த ஒரு நுகத்துக்கு பின்பாக ஒரு ரட்சிப்பு வருகிறது, ஒரு நன்மை வருகிறது. நாம் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த ரட்சிப்புக்காக அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருப்பது நல்லது என்று இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், தானியேலின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தில் தரியு ராஜா, மேதியன் ஆகிய தரியு ராஜா, அவனுடைய ராஜ்யத்திலே நிறைய அதிபதிகளை அவன் நியமித்து வைக்கிறான். தேசத்தை ஆளுகிறதற்காக நிறைய அதிபதிகள், அவர்களெல்லாம் கண்காணிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறார். அதில் ஒருவன் தான் தானியேல். ஆனால் இந்த ராஜாவின் பார்வைக்கு தானியேல் இன்னும் உயர்ந்தவனாக காணப்படுகிறான். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது என்று. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததினால் ராஜாவுக்கு அவன் செய்வதெல்லாம் ராஜாவுக்கு பிரியமா இருந்தது. அவனை இன்னும் எல்லா அதிகாரிகளுக்கும் மேலாக தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவனாக அந்த ராஜா காணப்பட்டார். இதை பார்த்த மற்ற பிரதானிகளுக்கும் மற்ற அதிபதிகளுக்கும் தானியேலை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு அவர்கள் பல காரியங்களை தேடுகிறார்கள். ஆனால் தானியேல் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படி எந்த ஒரு குற்றமும் அவன் செய்யவில்லை. அவன் எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவனாக காணப்படுகிறான். அப்பொழுது அவர்கள் முடிவாக தீர்மானம் பண்ணுகிறார்கள், இவனுடைய தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் மட்டும்தான் நம்ம குற்றம் சுமத்த முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு காரியத்தில் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற எந்த மனுஷனையோ வேற எந்த தேவனையோ எந்த ஒரு காரியத்துக்காகவும் போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு கட்டளையை ராஜா மூலமாக பிறப்பிக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார்கள். பாருங்கள், அந்த ஒருவனாகிய தானியேலை வீழ்த்தும்படியாக மொத்த தேசத்துக்கும் சேர்த்தது மாதிரியே ஒரு கட்டளை ராஜாவினால் அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. அது வருகின்ற 30 நாளில் எவன் ஒருவனாவது ராஜாவை தவிர வேற யாரையாவது வேற எந்த தெய்வத்தையாவது வணங்கினால் அவர்கள் சிங்க கபிலே போடப்பட வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இங்கே நம்ம பார்த்தோம்னா அந்த ஒருவனுக்காக தான், அந்த தானியேலை விழத்தள்ளும்படியாக, அது தானியேலை அழிக்கும்படியாக தான் இப்படி ஒரு கட்டளை அந்த தேசத்திலே போடப்படுகிறது. இப்படித்தான் பிரியமானவர்களே, நாம இருக்கிற சூழ்நிலைமையில கூட எந்த ஒரு கட்டளையா இருக்கலாம், உயர் அதிகாரி மூலமா ஒரு மேலிடத்திலிருந்து எந்த ஒரு கட்டளை வரும் என்றாலும் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது என்று நினைத்து எல்லாரோட ஒத்து போய் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் பாருங்கள், அதில் நம் தனி நபருக்கான ஒரு விசுவாச சோதனையாக நம்ம எந்த அளவில் அதில் உறுதியா இருக்கிறோம் என்பது சோதிக்கும்படியாக கூட இருக்கிறது. பாருங்கள், இந்த சூழ்நிலையில் இது தானியேலுக்கு ஒரு நிச்சயமாகவே ஒரு நுகம் மாதிரி தான். ஏன்னா தானியேலுக்கு இந்த விஷயம் தெரிகிறது, எப்படி வேணாலும் வாழலாம், சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம் என்கிற மனநிலை உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. தானியேலிருந்து அதே சூழ்நிலையில வேறு யூதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தானியேல் அப்படி அல்ல, கர்த்தருக்கு முன்பாகவும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர். இப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று அறிந்தும் அவருக்கு அந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை தேடுவதை விடவில்லை. பாருங்கள், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தானியேல் செய்த முதல் காரியம், அவன் வழக்கமாக தேவனை தேடுவது போன்றே அவன் தேடுகிறான். சொல்ல வேண்டுமென்றால், நம்ம ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும் போது நம்ம அதிகமாக கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் தேட வேண்டும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என் இருதயம் உமக்காக காத்திருக்கிறது, அதிகமா என் இருதயம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று. இங்கே தானியேலோ பழைய வழக்கத்தை ஆண்டவரை தேடுவதை நிறுத்தவில்லை, மாறாக அதை அவன் ஒழுங்காக தொடர்ந்து செய்கிறான். இதை பார்த்து கொண்டு இதை கவனித்த இவனை சிங்கக்கபில் தள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் இதை கவனிக்கிறார்கள், ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறார்கள். ஆனால் ராஜாவின் பார்வையிலே தானியேல் பிரியமானவன். ஏன்னா அவன் எல்லாருக்கும் மேலாக இந்த தானியேலை உயர்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவன். இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததும் ராஜாவுக்கும் அந்த கட்டளை விட்டு பின்வாங்க முடியவில்லை. ஏன்னா அதற்கு அந்த கட்டளைக்கு கையெழுத்து போட்டு உறுதிப்படுத்தி ஆயிற்று.
ஆகவே ராஜா தானியேலை சிங்கக்கவியில் போடும்படியாக அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறான். தானியேலை சிங்கக்கவியில் போட்டார்கள். அன்று இரவு முழுதும் ராஜாவுக்கு நித்திரை வராம போயிற்று என்று வசனம் சொல்கிறார். அடுத்த நாள் காலையில கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் ராஜா எழும்பி தீவிரமா அந்த கெபிக்கு பக்கத்தில் போகிறான். அங்க போய் அவன் கேட்கிற வார்த்தை தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது உடனே தானியேல் என்ன பதில் சொல்லுகிறான் என்றால் 22வது வசனத்திலே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. கர்த்தர் தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லுகிறான் தானியேல். அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறான் என்றால், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனும் நீதிகேடு செய்யாத நீதிமானுமாக இருந்தேன் அப்படிங்கிற விசுவாசத்தினாலதான் அவனால் அங்கு தைரியமா இருக்க முடிந்தது. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையே நமக்கு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த நம்பிக்கையில நம்மை வளர வைக்கிறார். எப்படி என்றால் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே நம்மை அந்நியர்களா துரோகிகளா இருந்த நாம குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் மாறுகிறோம். நம்ம கண்டிக்கப்படாதவர்களாக மாறுகிறோம். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆகவே இப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், இந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் உண்டாகிறது. பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் கூட நம்மளை விட ஒரு பெரியவங்க, அதாவது இன்னொருத்தங்க கீழே நம்ம இருக்கிறோம்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ரிலாக்ஸாகவே இருப்போம். ஏன்னா அவங்களே எல்லா கருத்தையும் பார்த்து கொள்வார்கள் என்கிற அந்த ஒரு தைரியம். அதே போல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், நான் அவருடைய ஆளுகைக்குள்ளாக தான் இருக்கிறேன், அவர் கீழாக இருக்கிறேன், என்னுடைய தகுதி அவர்தான் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படி என்கிற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்ததென்றால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த சூழ்நிலையில நான் தைரியமா நாம கர்த்தருக்காக காத்திருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நீங்களும் ஒரு நுகத்தை சுமக்கிறவர்களா, ஒரு பாரத்தை சுமக்கிறவர்களா இருக்கீங்களா? கர்த்தருக்காக நம்பிக்கையோட காத்திருங்கள். அவர் தான் என் தகுதி என்று நினைத்து அவருக்காக காத்திருக்கும் போது அவர் நிச்சயமா வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அந்த தானியேலை போல, தானியேலுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது அவன் செய்த முதல் காரியம் வழக்கத்தின்படியே கர்த்தரை தேடுறான். நாம் வழக்கத்தின்படியே இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடுவோம். 2வதாக அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், கர்த்தருக்கு முன்பாக நான் நீதிமானும் குற்றமற்றவனும், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நீதிமானும் குற்றமற்றவனுமா இருக்கிறேன். ஆகவே நான் தண்டிக்கப்படத்தக்கவள் அல்ல, நான் தண்டனைக்கு உரியவன் அல்ல அப்படி என்கிற விசுவாசம் நமக்கு தேவை. இதைத்தான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று. ஸோ அந்த ஒரு விசுவாசத்தினால தூதனை அனுப்பி கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் தேவனே. ஆகவே நம்முடைய நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது நம்ம தண்டனைக்குரியவர்கள் அல்ல, நம்ம சாபத்திற்குரியவர்கள் அல்ல, நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவானவர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது நம்மிடத்தில் காணப்படுகிற எந்த நுகமானாலும் அது ஒரு ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது என்கிற சிந்தனையோடு நம்ம முன்னோக்கி செல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாள் முழுதும் தகப்பனே உங்க பெரிய கிருபை இரக்கத்தினால கண்மணி போல் எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கினீங்களே, பராமரிச்சிங்களே, பாதுகாத்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர் தகப்பனே, நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. நாங்கள் பாவிகளா இருந்த போதும் அப்பா நீர் நல்லவர் ராஜா. நீர் உண்மையுள்ளவரா இருந்து எங்களை தெரிந்து கொண்டு தகப்பனே ஒவ்வொரு நாள் வழிநடத்தி வர்ற பெரிய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்கள் மேல எந்த ஒரு நுகம் இருந்தாலும் ராஜா அது எங்களுடைய நன்மைக்காக என்பதை உணர்ந்து கொண்டு நீங்க தரப்போகிற அந்த ரட்சிப்பை எதிர்நோக்கி
உண்மையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க. குறைகள் குற்றங்கள் ஒவ்வொன்றையும் மன்னிங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.